ஹே ஹாய் வெல்கம் பேக். நிறைய பேர் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் என்னோட ஒரு ரிக்வஸ்ட், ஒரு சேனலை மட்டும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாரும் பார்த்துருப்பீங்க, ஒரு 3 days பிஃபோர் வந்து துரைமுருகன் மகள் அவர் மேரேஜ் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணாங்க. அந்த மகளுக்கு மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா துபாயில் இருக்கிற ஒரு பிஸ்னஸ் மேன். அவருக்கு தான் வந்து அவங்க பொண்ணை கொடுத்துருந்தாங்க. இந்த எல்லா இந்த மேரேஜ் ஃபங்க்ஷனுக்குள்ள இது மாரி ஒரு சம்பவம் என்னைக்குமே நடந்ததில்ல. ஆனா 3 டேஸ் பிஃபோர் நடந்துச்சு. ஒரு சாதாரண ஒரு கவுன்சிலர், அதாவது வார்டு 5 கவுன்சிலர், வேலூர் காட்பாடி மாவட்டத்தில வார்டு 5 கவுன்சிலர். அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா, வேல்முருகன், துரைமுருகன். 2 பேருக்கும் நல்லா மேட்ச் ஆகுது, மிங்கிள் ஆகுது. அதனால என்னமோ தெரியல, கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆயிருக்கு. இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப், பிஸ்னஸ் டீலிங் எப்படி இந்த நபர் வந்து அந்த மேரேஜில் ஒரு நல்ல ஒரு குத்தாட்டு போட்டார். ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அவர் மேலே இருக்கிற ஜுவல்ஸ் கணக்கு பார்த்தீங்கன்னா 300 சவரன், அதாவது 300 பவுன் நகை வந்து அவர் உடம்புலேயே வந்து போட்டுட்டு அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனில் டான்ஸ் போட்டிருக்காரு. அந்த டான்ஸ் தான் வந்து அந்த பர்சன் தான் வந்து இந்தியா ஃபுல்லாக ட்ரெண்டிங். இவ்வளோ ஒரு நகை போட்டிருக்காரு. இவர் யாரு? துரைமுருகனுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டா இல்லை ரிலேஷனா அப்படின்னு கேள்வி. இவர் ஃபேமிலி ஃப்ரெண்டும் கிடையாது, ரிலேஷனும் கிடையாது. வேல்முருகனும் துரைமுருகன் ரிலேஷன்ஷிப் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 15 இயர்ஸ் பிஃபோர். அதாவது வேல்முருகன் கவுன்சிலர் வந்து, காட்பாடி கவுன்சிலர் வந்து 2 டெடிகேட்ஸ், அதாவது 25 இயர்ஸ் பிஃபோர் என்ன பிஸ்னஸ் பண்ணியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண ஒரு வாழமண்டி பிஸ்னஸ் பண்ணியிருந்தார். அந்த வாழமண்டி பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது சின்ன சின்ன பிளாட் வாங்கி ரீசேல் பண்ணியிருக்காரு. அதுக்கு பேர் வந்து ரியல் எஸ்டேட்னு வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் அந்த வார்ட் 4ல் இருக்கிற ஒரு கவுன்சிலர் வந்து அவர் மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணும்போது அவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு நல்ல ஒரு பாண்டிங் க்ரியேட் ஆகுது. அந்த பாண்டிங்லேருந்து க்ரியேட் ஆகும்போது எங்கே டிஎம்கே பிரச்சாரத்துக்கெல்லாம் போகும்போது அவர் வார்டு கவுன்சிலர், 4வது வார்டு கவுன்சிலர் வந்து இவர் வேல்முருகனை கூட்டிகிட்டு போய் அந்த பிரச்சாரத்தால் அப்போல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு துரைமுருகன். துரைமுருகன் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நார்மலாக தான் போயிட்டுருக்குது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான். இது அவ்வளோ வந்து யாருக்கும் தெரியாது. எல்லா பொலிட்டிக்கல் டிஸ்ட்ரிக்ட்லையும் பார்த்தீங்கன்னா, அந்த பிளாக் மணி, அதாவது ஊழல் பண்ண பணத்தெல்லாம் எப்படி ரொட்டேஷன் பண்ணுறாங்கன்னா, அந்த லோக்கல் இருக்கிற இந்த சீட்டு நடத்துகிறவங்க, அப்புறம் இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் கொடுத்து ரொட்டேஷன் பண்ண சொல்லுவாங்க. அதாவது அவங்களோட பிளாக் மணிலாம் ரொட்டேஷன் பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க. அவங்க கொஞ்சம் கமிஷன் எடுத்துப்பாங்க. 5 இயர்ஸாக இந்த பிளாக் மணி அவங்கக்கிட்ட ரொட்டேஷன் ஆகும்போது, அதை தான் இந்த வேல்முருகன் வந்து என்ட்ரி ஆகுறாரு துரைமுருகனுக்கு. அவர் மட்டும் எல்லாம் ஒரு சின்ன அவர் அந்த இப்போ அந்த காட்பாடிக்கு இந்த வேலூருக்கு டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் வரும்போது, அப்போது இந்த நம்ம லாஸ்ட் 30 இயர்ஸாக வந்து மக்கள் வந்து ஓட்டுக்கு காசு வாங்கி பழகிட்டாங்க. ஸோ அதனால தான் கொள்ளடிக்கிற பணத்தெல்லாம் ஒரு 5%, 10% 5 வருஷத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க வச்சுட்டு ரொட்டேஷன் பண்ண முடியாது இல்லையா? அதனால இந்த சின்ன சின்ன பிஸ்னஸ் கான்ட்ராக்டர்ஸ் இல்லையா? அவங்ககிட்டலாம் கொஞ்சம் கொஞ்சம் பிஸ்னஸ் ரொட்டேஷன் பண்ணி கொடுக்கறதுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி அறிமுகமானவர் தான் வந்து வேல்முருகன், துரைமுருகனுக்கு. அந்த மாதிரி அறிமுகம் ஆனதும் அதுக்கப்புறம் வாழமண்டி பிஸ்னஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. வாழமண்டி ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்னிச்சர் பிஸ்னஸ், இந்த மாதிரி ஒரு 4, 5 பிஸ்னஸ் அவர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ரொட்டேஷன் பண்ணுறாரு. நல்லா வந்து டேக்ஸும் கட்டியிருக்காரு. இந்த பிளாக் மணி எப்படி ஒயிட் மணி ஆக்கி கொடுக்குறதுன்றது தான் அவங்களோட பிளானு. அந்த இதில் பார்த்தீங்கன்னா, அந்த ரீசெண்டாக 2021ல் அவர் வார்டு 5ல் கவுன்சிலராக நின்று ஜெயிச்சிருக்காரு. 25 இயர்ஸ் பிஃபோர் அவரோட அசெட்ஸ் பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு 10% தான். இப்போ இருக்கிற ஒரு டோட்டல் அசெட்ஸை வந்து வேல்முருகன், அதாவது இந்த நகைலாம் போட்டு டான்ஸ் ஆடுறாரு பார்த்தீங்களா? இந்தோட பர்சன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ இருக்கிற அவரோட டோட்டல் அசெட்ஸ் வந்து 22 crore அசெட்ஸு ப்ளஸ் மூவபிள் அசெட்ஸ் வந்து 10 crore இருக்கு. ஜுவல்ஸ் எல்லாம் கணக்கு போட்டிங்கன்னா ஒரு 3 crore வருது. மற்றும் அவங்க ஒய்ஃப் நேமில் வந்து 8.5 crore வந்து அசெட்ஸ் இருக்கு. இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வந்து 5 crore இருக்கு. இந்த மாதிரி டோட்டல் எல்லா அசெட்ஸும் சேர்த்தோம்னா வந்து 55 crore பக்கம் வருது. இந்த 55 crore லாஸ்ட் 25 இயர்ஸில் வேல்முருகனுக்கு எப்படி பிஸ்னஸில் ஜென்ரேட் பண்ண முடியுமா? எந்த ஒரு பர்சன்னால 25 இயர்ஸில் ஒரு 55 crore
அசெட்ஸ் உருவாக்க முடியுமான்றது யாராலும் சாத்தியம் இல்ல. ஸோ, அவர் வந்து இந்த மாரி வந்து சின்ன சின்னதா ஒரு 5, 6 பிசினஸ ரன் பண்ணிட்டு கணக்கு காட்டிட்டு இருக்காரு. அன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு அடையாளமா தெரிஞ்சவர் தான் இந்த வேல்முருகன். வேல்முருகனுக்கும் துரைமுருகன் டிஎம்கே ஒரு சீனியர் லீடருக்கும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா தான் இருக்காரு. ஸோ, அந்த மாரி விஷயத்துல அன்னைக்கு துரைமுருகன் மகளுக்கும் மற்ற துபாய்ல இருக்கிற ஒரு பெர்சன் மகனுக்கும் மேரேஜ் ஆயிருக்கு. இந்த துபாய்ல இருக்கிற மகன், அதாவது துரைமுருகன் ஃப்ரெண்ட் அவர் பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. இந்த துபாய்லேருந்து வந்திருக்காரு பார்த்தீங்களா? இவரோட ஹிஸ்ட்ரி எல்லாம் எடுத்தீங்கன்னா, ஒரு காலத்துல துபாய்ல ஒரு நியூஸ் ஏஜென்சிலயே வந்து இந்த அவர் பேர நான் என் பேச விரும்பல. அதாவது துரைமுருகன் டிஎம்கே சீனியர் துரைமுருகன் மருமகன். அவங்க ஃபேமிலி வந்து லாஸ்ட் ஒரு 18, 19 இயர்ஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னா, துபாய் நியூஸ் பேப்பர்லயே வந்திருக்கு. அவரோட பிசினஸ் அதாவது துரைமுருகன் ம சம்மந்தி அவரு துபாய்ல பிசினஸ்மேன். அவர் பிசினஸ்மேன் வந்து 15 இயர்ஸ் பிஃபோரு 6 மாசமா ஒரு அ 550 எம்ப்ளாயீஸ சேலரி குடுக்காம இருந்த ஒரு நிறுவனம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவரோட வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சி. எப்படி வளர்ச்சி? கருப்பு பணமெல்லாம் அங்க போது. சார் வந்து அடிக்கடிக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர் துபாய்க்கு ஏன் போறாருன்னு இப்பதான் தெரியுது. எல்லா கருப்பு பணமும் துபாயில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த துபாய்ல இன்வெஸ்ட்மென்ட் அதாவது லாஸ்ட் இயர் அவங்க திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா, துபாய்லேருந்து நிறைய இன்வெஸ்ட்மென்ட் நம்ம தமிழ்நாடு கொண்டு வந்திருக்காங்க. அவங்களோட ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 25 இயர்ஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன பிசினஸ்ஸா இருக்கும். அவங்களோட பார்ட்னர்ஷிப்போ, இல்ல ஷேர் ஹோல்டரோ, இல்ல பினாமி பணமோ கிரியேட் பண்ணி, அங்க அந்த பிசினஸ உருவாக்கி எக்ஸ்டெண்ட் பண்ணி ஏன்னா துபாய்ல வந்து 0% டாக்ஸு. யார் வேணாலும் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அங்க எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஜாப் குடுத்தா போதும். அதனால 0 டாக்ஸ்ன்றதுனால இந்த பிளாக் மணிலாம் அங்க எடுத்துட்டு போயிட்டு, அங்கருந்து தமிழ்நாடுக்கு ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டா எடுத்துட்டு வந்து, இங்க லாபம் சம்பாரிக்கிறது தான் இந்த திமுகவோட மாஸ்டர் பிளான். பிளாக் மணி எல்லாம் எப்படி ஒயிட் மணி ஆக்குறதுன்னா, இங்கேருந்து துபாய் போகும். துபாய்லேருந்து இங்க இன்வெஸ்டர் வருவாங்க. இங்க இன்வெஸ்ட் பண்ணி அந்த ப்ராஃபிட்ட வந்து மறுபடியும் துபாய்ல வேற நாட்டுல வந்து இன்வெஸ்ட் பண்ணி அவங்க ரெவென்யூ எப்படி ஜெனரேட் பண்ணா, இந்த மாரி தான் ரெவென்யூ ஜெனரேட் பண்றாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து 30 இயர்ஸ் பிஃபோர் சன் டிவி மட்டும்தான். அந்த சன் டிவி நெட்வொர்க் இப்போ வந்து மோஸ்ட்லி 7 ஸ்டேட்ஸ்ல இருக்கு. எல்லா லாங்குவேஜ்லயும் இருக்கு. அதெல்லாம் எப்படி உருவாச்சுன்னா, லைக் திஸ் ஒன்லி. நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. ஸோ இந்த மாரி ஒரு கல்யாண ஃபங்ஷன்ல சாதாரண ஒரு வார்டு கவுன்சிலர் 55 crore அசெட்ஸ் பிளஸ் 3 crore ஜுவல்ஸ் போட்டுட்டு டான்ஸ் ஆடுற அளவுக்கு இருக்காங்கன்னா, நான் இந்த வேல்முருகன் வந்து கவுன்சிலர இப்ப நான் பேசவில்லை. இந்த மாரி நெறைய கவுன்சிலர்ஸ் பினாமியா வந்து தமிழ்நாடு முழுக்கும் இருக்காங்க. அதர் ஸ்டேட்லயும் இருக்கிறாங்க. இந்த திமுகவோட பினாமி பெர்சன்ஸ். இவரு வந்து வேல்முருகன் வந்து நகை போட்டுட்டு குத்து டான்ஸ் ஆடுனவரு. இந்த பினாமி பணத்துல ஒன் ஆஃப் த பெர்சன். அவ்வளோதான் நான் சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து இந்த துபாய்லேருந்து வந்த இன்வெஸ்டர்ஸ் அவங்களோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணோம்னா, சிபிஐடிக்கு நம்ப இது இப்ப தாவேக அரசாங்கம் டீட்டெயிலா விசாரிச்சோம்னா, அவங்களோட பேக்ரவுண்ட் எல்லாம் லாஸ்ட் 25, 30 இயர்ஸ் எடுத்தோம்னா, சாதாரண ஒரு பிசினஸ்மேனா இருந்திருப்பாங்க. இல்ல சாதாரண ஒரு சின்ன சின்ன பிசினஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட அப்படியே சர்க்கிள் எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த பிளாக் மணி எல்லாம் ஒயிட் பண்ணி ஆனா இவங்களுக்கே இந்த திமுக ஃபேமிலில இருக்காங்க பார்த்தீங்களா? ஆர் ராசா, கனிமொழி, துரைமுருகன் இன்னும் இந்த ஒரு சில ட்ரீஸ் எல்லாம் இருக்கு. அந்த நெட்வொர்க்குங்களே தெரியாது. எங்கெங்க சொத்துக்குது, எங்க பினாமி பணம் இருக்கு, எப்படி பணம் வருது, போகுதுன்னே தெரியாது. ஆனா சொத்து சம்பாரிக்கணும். கொள்ளையடிக்கணும். எல்லாத்துலயும் ஊழல் பண்ணணும். பார்ட்டி ஃபண்ட் பண்ணணும். வாங்குற பேனா, பென்சிலு, டேபிளு, லைட்டு, சுவிட்சு, கேபிளு எல்லாத்துலயும் கமிஷன். ரூ. 10 பொருள் ரூ. 20, ரூ. 50 பொருள் ரூ. 100, ரூ. 100 பொருள் ரூ. 500, ரூ. 500 பொருள் ரூ. 1000, ரூ. 2000 பொருள் ரூ. 5000, ரூ. 10,000 பொருள் ரூ. 20,000. இந்த மாரி வந்து ஒவ்வொன்னுத்துலயும் கமிஷன் அடிச்சு, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கிரியேட் பண்ணி ஒரு இன்வாய்ஸ கிரியேட் பண்ணி, அதில தேர்ட் குவாலிட்டி ப்ராடக்ட்ட வாங்கி கவர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்றதுல அதில வர கமிஷன் தான் பார்ட்டி ஃபண்டு. அது இல்லாமன்றதுன்னா, இந்த லாஸ்ட்டா நான் நேத்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். சென்னையில வந்து லாஸ்ட் இயர் ஆட்சி க்ளோஸ் ஆவறதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் அவசர அவசரமா 57 கான்ட்ராக்ட்ஸ் சைன் பண்ணியிருக்காங்க. அந்த 57ல ஒன் ஆஃப் த ஏர்போர்ட் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க.
ஏன்னா அது வந்து நிறையா சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு வருது, நிறையா விவசாய நிலம் போகுது, மற்றும் அங்கே மிகப்பெரிய ஏரி வந்து வேஸ்ட் ஆகும் அப்படின்னு அந்த ஏர்போர்ட் சிஎம் சார் வந்து 17,000 crore வந்து கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மற்றும் நேற்று வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். சென்னை மாகாண மேயர் அவர் அதாவது பான்ஸ் பிரியா செல்லமா கூடுவாங்க. ஆனால் அவங்க வந்து ஒரு ஐஏஎஸ் சேலத்தில் ஐஏஎஸ்ஸாக இருந்தாங்க. அவங்கள வந்து தூக்கிட்டு வந்து சென்னையில் ஒரு டம்மி பீஸாக போட்டு அவங்களெல்லாம் எப்படி ஒருத்தரை யூஸ் பண்ணி அவங்க எப்படி பணம் சம்பாதிக்கிறாங்கன்றது ஒரு போஸ்ட்டை கொடுத்துருவாங்க, டம்மி போஸ்ட்டை கொடுத்துருவாங்க. அவங்க சொல்கிற மாதிரி நடந்துக்குன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன கமிஷன், அதுலேருந்து ஒரு பெரிய கமிஷன் போகும். ஸோ இந்த பிரிட்ஜ் ஃப்ளைஓவர் 13.5 crore நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் பாருங்கள். 2100 கோடிக்கு வந்து கான்ட்ராக்டர் வந்து சைன் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் இயரு. அந்த அதே இப்போ தாவேக்கா அரசு வந்து இன்னொரு கான்ட்ராக்டர்ஸ்க்கு வந்து எஸ்டிமேட் போட சொல்லும் போது 1400 கோடி இருந்தால் போதும் இந்த 13.5 கிலோமீட்டர் ஃப்ளைஓவருக்கு அப்படின்னு கொடுக்கும்போது, அப்போ ரிமைனிங் 700 கோடி யாருக்கு போச்சுன்னா அதெல்லாம் எக்ஸ்ட்ரா பணம். அதுலேருந்து ஒரு 200 crore வந்து பார்ட்டி ஃபண்டுக்கு கேட்டுப்பாங்க, மீதி வந்து கான்ட்ராக்டர் லாபம் பண்ணிப்பாங்க. இதில் இந்த மாதிரி சிக்கலெல்லாம் இருக்குன்னு இதுவும் அந்த ப்ராஜெக்டை வந்து தாவேக்கா அரசு சிஎம் விஜய் அவர்கள் கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ரொம்ப நெருக்கடியாக இருக்குது மேயர் பிரியா மேடம்க்கு. தயவு செஞ்சு இனிமேலாச்சு நல்ல மேயராக இருக்கணும்னு மக்கள் விரும்புகிறாங்க. ஆனால் உங்களுக்கு இருக்கிற நேம் எல்லாம் ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க. நீங்களா பண்ணதா இல்லை சேகர் பாபு பின்னாடி இருந்து பண்ண வச்சாரான்னு தெரியல. பட் இதெல்லாம் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரீகால் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இந்த எல்லா ப்ராஜெக்டும் ரீகால் பண்ணும்போது அதெல்லாம் பண்ணும்போது தான் வந்து இந்த ஊழலெல்லாம் வெளியே வருது. அதுக்காக ஒரே நோக்கத்தாக மட்டும்தான் அந்த ஊழலெல்லாம் வெளியே வர்றதுனால, இன்னும் நம்ம பண்ண ஊழல்லாம் எங்கே வெளியே வந்துருமோன்னு பயந்து தான் திமுக வந்து பிஜேபி கூட போய் சேரலாமா? இல்ல நம்ம கூட்டணியில இங்கிருந்து அனுப்பணுங்க இல்லையா ஸ்லீப்பர் செல்ஸு, அவங்கள வந்து வந்துருங்க டிஎம்கேக்கு அப்படின்னு சொல்லலாமா? அப்படின்னு என்ன பண்ணலான்னு அவங்களுக்கு வந்து ரொம்ப என்ன சொல்றது, இத்தனை வருஷமா நம்ம பண்ண ஊழலெல்லாம் ஒண்ணு ஒண்ணா வெளிய வந்துச்சுன்னா, அதிமுகவோட ஒரு கேவலமான ஒரு கட்சி போயிடுமோ திமுக. இல்ல நம்ம பணம் சம்பாரிச்சதெல்லாம் கண்டுபிடிச்சுட்டாங்கன்னா, அப்புறம் இந்த பணம் எங்க இருக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமா தோண்ட எல்லா பணம் குடுக்குற மாரி ஆயிடுமா? அப்படின்றது அளவுக்கு போயிடுமான்றது இப்போ பிஜேபிக்கு கை கூக்கலாமா? அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா நீங்க பிஜேபிக்கு கை கோத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல வைகோன்ற ஒரு கட்சி இருக்கு. அந்த கட்சியோட மோசமா டிஎம்கே போகுன்றத ரொம்ப புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இனிமேலாச்சு ஒரு ஒரு விஷயத்தையும் ஏன் வந்து தாவேக்கா விஜய் அவர்கள் பொறுமையா இருக்காரு பிரஸ் மீட்ல வைக்காமன்றனா, ஆடிட்டிங் பண்ணும்போது இந்த கவர்மெண்ட் ஆடிட்டிங்ல ஒவ்வொரு விஷயம் தெரியும். அதுதான் எடுத்து சொல்றாரு. அதே மாதிரி இன்னொரு பக்கமும் வந்து மினிஸ்டர்லாம் வந்து எல்லா இடத்துலயும் விசிட் பண்ணிட்டு இருக்காங்க. நேத்து கூட பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாஸ்டல் காலேஜ் ஹாஸ்டல்ல ஃபுட் ஃபெசிலிட்டீஸ் சரியில்லன்னு திடீர் சடனா போயிட்டு பார்த்தீங்கன்னா, விசிட் பண்ணியிருக்காரு. வித்தின் 2 மினிட்ஸ்ல அந்த நியூஸ் வந்ததும் தாவேக்கா விஜய் அவர்கள் வந்து போய் விசிட் பண்ணி எல்லாருக்கும் சரி பண்ணி குடுத்துருக்காரு. ஸோ இந்த 6 கேஸ் வேணும், ரூ. 2,500 வேணும் அப்படின்னு கேட்கிறவங்கலாம் இப்போ அட்ரஸ் இல்ல. ஏன்னா எந்த கட்சியாச்சும் நீங்க சொன்ன ரூ. 2,500 குடுங்கன்னு சொல்றதுக்கும் அவங்களுக்கு பிராணி இல்ல. ஏன்னா அவ்வளவு ஊழல் செஞ்சு சுரண்டி வச்சுட்டு போயிட்டாங்க கஜானாவ. கஜானாவே இல்ல. சென்னை மாநகராட்சி 3,000 கோடி ரூபாய் கடத்தல் இருக்கு. இப்போ லோக்கல் பாடி எம்ப்ளாயீஸ்க்கெல்லாம் வந்து அரசு ஊழியர்கள்லாம் சம்பளம் குடுக்கலான்னு 500 கோடி ரூபாய் கடன் கேட்டிருக்காங்க சென்னை மாநகராட்சி தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட. இந்த மாரி சூழ்நிலை போயிட்டுருக்கு. ஸோ மக்களே, விஜய் ஆட்சி வந்து தமிழ்நாடு மட்டும் இல்ல, சவுத்து, நார்த் அதாவது கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, இந்தியா ஃபுல்லா ஏன் வேர்ல்டு ஃபுல்லா வந்து தாவேக்கா விஜய் அவர்கள் வந்து பண்ற அரசியல் அந்த அந்த எப்படி அவர் கையாள்றாரு, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் வந்து தமிழ்நாடு மக்கள் எப்படி கையாள்றாரு, 0% கரப்ஷன் இருக்கணும். எது நம்ம பண்றோமோ இல்லையோ, எங்கேயுமே லஞ்சம் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்த கையில எடுத்திருக்காரு. அதனால இந்த மாரி ஒரு தலைவர் நம்மளுக்கு வரமாட்டார்ன்னு கண்டிப்பா ஏங்கிட்டு இருக்காங்க, யோசிச்சுட்டு இருக்காங்க. இது நெக்ஸ்ட் வந்து எந்த அளவுக்கு நம்ம விஜய் அவர்கள் ஸ்டெப் எடுத்து வைக்குவார்ன்றது தான் அடுத்த ஸ்டெப்பே இருக்கு. ஸோ ஒவ்வொரு மூவ்மெண்ட்டும் வந்து ரொம்ப வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. த ஹோல் வேர்ல்ட் இஸ் வாட்சிங் டிவிகே விஜய்
மேனேஜ்மெண்ட் அவ்வளோதான் நான் சொல்லுவோம். கண்டிப்பா கூடிய சீக்கிரத்துல வந்து திமுக என்ற வந்து உண்மையான முகத்தை வெளியே கொண்டு வருவாரு. மக்களுக்கு யாரு, என்ன, எப்படி இத்தன நாளா நம்ப எப்படி ஏமாந்தோன்றத கொண்டு வருவாரு. ஸோ மக்களே, இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ற சப்ஸ்கிரைப் எனக்கு ரொம்ப ஊக்கம் குடுக்கும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திப்போம்.